உம்முடைய சமூகத்துக்கு வர நாங்கள் தகுதியற்றவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவரே, இந்த வேளையிலே ஒரு விஷயம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே இந்த இந்த ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் அதுக்கு தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறதாச்சா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரே அப்பா. ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்துக்கு எங்க இடத்துல அநேக குறைவுகள் உண்டு. இந்த வேளையிலே தயவு செய்து ஆண்டவரே, இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி, ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த கூடுகையில ஒரு மனதோடு கூட நாங்கள் இணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஏகோபமாய் நாங்கள் உயர்த்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, கருத்தோடும் ஆவியோடும் நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாகவும் நீர் உதவி செய்யும். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளிலே ஆண்டவரே நாங்கள் கருத்தோடு கூட அதுல பகிர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யும். நாடுகளுக்காக ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக, இன்னும் குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக, சிறுவர்களுக்காக, பெரியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே, அந்த பாரத்தை உம்முடைய பாரத்தை எங்கள் மீது நீர் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறதா. எங்க அபிஷேகத்திலப்பா ஆண்டவரே, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்மே எந்த ஃபால்ட் வராதபடி நடத்துகிற முதலியா முற்றிலுமாக நீர் அபிஷேகித்து ஆண்டவரே, உடைய பிரசனத்தை நாங்கள் இந்த கூடுகையிலே முழுவதுமாக உணரத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி தெரியும். சீக்கிரத்திலே வர இருக்கிற பிள்ளைகளை யாவரையும் கூட்டி சேர்த்துல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. துதிகான மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நினை நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளை கூட நம்ம வேத வார்த்தை வாசிக்க போகிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் 35 முதல் 38ஆம் வசனம் வரை சகோதரி கிறிஸ்டி சால்மன் அவர்கள் வாசித்து காண்பிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கொடுத்த வேத பகுதி நெகேமியா chapter 9 verses 35 to 38. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே நன்றி. ஆமென். கூட ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே என்ற பாடலை சகோதரி மேரி சான்சோர் பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரா நான், நெகேமியா நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான், தெபொராள் நான், என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகிய தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகிய தொட்டு சுகம் தந்த கரம். நிமிர கூடாத கோணியை என்று நிமிர செய்த நேசகரம். நிமிர கூடாத கோணியை என்று நிமிர செய்த நேசகரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எலிசா மேல் ஆமந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். எலிசா மேல் அமர்ந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். ரதத்திற்கு முன் எலியாவை ஓட வைத்த தெய்வ கரம். ரதத்திற்கு முன் எலியாவை ஓட வைத்த தெய்வ கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரா நான், நெகேமியா நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான், தெபொராள் நான்,
என் மேல கத்த கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹேண்ட் ஆஃப் காட் மேலே கர்த்தருடைய தேவ காலம் இருப்பது நிமித்தமாக எல்லாவற்றையும் செய்ய பலன் என்ற வார்த்தையின்படியாகவே நெகேமியா விசேஷமாக கர்த்தருக்கு என்று பெரிய காரியம் செய்திருக்கிறார். அதை நம்மோடு கூட விளக்கும்படியாக சகோதரி ஜெரி ஜோசப் வந்திருக்கிறார்கள். இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்து என்னுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கேக்குதா? கரெக்டா? கேக்குது கிளியர். அருமையான வாய்ப்பை தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை எனக்கு இந்த கோல்டு எல்லாம் கொஞ்சம் காஃப்லாம் இருக்கும், உங்களுக்கு தடையா அந்த அது இல்லாம யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம செய்யணும்னு சொல்லி அதை நோக்கி எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தைகள் நெகேமியாவில் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை நான் முழுவதுமாக 13 அதிகாரத்தையும் நான் படித்தேன். அதுல இந்த ராஜாவை குறித்து விசேஷமான காரியங்கள், அவருடைய இறையாண்மைன்னு சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ அந்த இறையாண்மை நான் பார்த்து கொண்டு வந்தப்போ நெகேமியா அவனுடைய கான்செப்ட் தான் அதுல ரொம்ப அதிகமாக நெகேமியா மூலமாக அவருடைய இறையாண்மையை சொல்லலான்னு நான் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். அதே நேரத்துல சகோதரர் நீங்க நெகேமியாவுடைய பெரிய காரியங்கள் அச்சீவ்மெண்ட்டை மட்டும் சொல்லலாம், ஏன்னா குறைந்த அளவுக்கு தான் ராஜாவுடைய காரியங்கள் இருக்குன்னு சொன்னாங்க, அர்த்தசஷ்ட ராஜா உடைய காரியங்கள். அதனால எனக்கு ரொம்ப வசதியா நான் ப்ரிப்பேர் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு இதை ஒருவேளை 13 அதிகாரங்கள், இதை எவ்வளவு தூரத்துக்கு நான் சுருக்கமா எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கொண்டேன். 3 லெவலாக 3 முறையாக நான் அதை சுருக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டப், அடுத்தது மறுபடியும் அதை படித்து அது செகண்டா ஒரு பிரீஃபா எழுதினேன், அப்புறம் 3வதாக ஓரளவு சுருக்கமாக தான் எடுத்திருக்கேன். 20 நிமிடங்கள். அந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அகலியாவின் குமாரன் நெகேமியா. அகலியாவின் குமாரன் தான் நெகேமியான்னு பாக்குறோம். சூசான் அரண்மனையில் அவன் சகோதரர் ஆனானியும் சிலரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவன் சூசான் அரண்மனையில இருக்கிறாரு. அந்த அரண்மனையின் ராஜா அர்த்தசஷ்டா அவருக்கு பானபத்திரனாக இவர் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நெகேமியான்னு சொல்லும் போது ஒரு பானபத்திரக்காரனாக இருக்கிறார். பானபத்திரக்காரன் ஆங்கிலத்துல கப் சர்வர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கப் சர்வர்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு சர்ச்ல கப் சர்வர்னு சொல்லி ஆடைந்து பாஸ்டர்ஸ் கூட முதல்ல அந்த இதுதான் கொடுக்குறாங்க. நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கும்போது என்ன சொல்லப்படுதுன்னா, ராஜாவுக்கு எந்த விதமான பானங்கள் கொடுக்கும் போதும் இவர் தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் குடித்து பார்த்து அதுல ஏதாவது குறைகள் இருக்கான்னு பார்த்து சரி செய்து ராஜாட்ட கொடுக்கணும். ஸோ அவருக்கு ரொம்ப பர்சனல் அசிஸ்டண்டா ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு நம்பிக்கை பாத்திரமாக இந்த நெகேமியா காணப்பட்டார்னு பார்க்கிறோம். அகலியாவின் குமாரன் நெகேமியா சூசான் அரண்மனையில இருக்கிறாரு. அப்ப அவருடைய சகோதரர் ஆனானியும் சிலரும் யூதாவில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சிறை பிடிக்கப்பட்ட யூதரை பற்றி அவங்க சொல்றாங்க. எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் நம்மளுடைய யூதர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா, இவர் தன்னுடைய ஜனங்களை குறித்து அவர் கேட்குது. சிறை பிடிப்பிலிருந்து தப்பியவர்கள் அவர்கள் ரொம்ப பரிதாபமான நிலைமையில கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கமா சொல்றாங்க. அதை கேட்டுக்கும் போது அவருக்கு ரொம்ப மனசுல வேதனை ஆயிருது. மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் சொல்லப்படுகிறது. பாருங்க, அவர் விசாரித்து கொண்டே இருக்கிறாரு உட்கார்ந்து சகோதரன்ட்ட. அப்போ மகா தீங்கு நிந்தையும், எருசலேமின் அலங்கம் இடிபட்டது. எருசலேமினுடைய அலங்கம் அப்படின்னு சொல்லும் போது அது என்னன்னா மதில்கள், பெரிய பெரிய சுவர்கள். நம்ம அலங்கம் சொல்லும் போது அரண்மனைன்னு பாக்குறோம். அரண்மனைக்கு என்ட்ரி ஆகும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தூண்களும் சுவர்களும் காணப்படும். அதுதான் அது அலங்கம் சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அலங்கம் எல்லாம் இடிப்பட்டது. அப்புறம் வாசல், அது என்ட்ரன்ஸே சுட்டரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் கஷ்டத்துல இருக்காங்க, நிந்தையில இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு, வேலை வாய்ப்பு எதுவும் இல்லாம அவங்களுடைய வீடுகள் எல்லாம் அழிந்து ஒன்று இல்லாம காணப்படுறாங்க. சிறைப்பிடிக்க தப்பி வந்தவங்க.
அவங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ அவர் கவலையோடு போய் அர்த்தசஷ்ட ராஜா போய் பார்த்து அவருக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடைப்பட்ட நேரத்துல ராஜாவை பார்ப்பதற்கு முன்பாக இதை கேட்ட உடனே நெகேமியா ரொம்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாருன்னு பாக்குறோம். தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். மோசேக்கு கட்டளையிட்டதை நினைத்து கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தான். பாருங்க, அவன் பிரார்த்தனை பண்ண அப்பவே ஆரம்பிச்சுட்டான். தேவனை நோக்கி கூப்பிட்டு, மோசேக்கு நீங்க கட்டளை இட்டீங்களப்பா, எவ்வளவு கஷ்டம்னாலும் உங்களை அதுல வழியா நம்ம வண்ணாந்தத்து வழியா அவங்களை கூட்டு வருவேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டளை எடுத்துருக்கீங்கல்ல, அதை நினைத்தரணும்னு சொல்லிட்டு நீதான் அந்த நிசான மாதம்னு சொல்லி பார்த்தோம். திராட்சை ரசம் கொடுப்பதற்காக ராஜாட்ட போறான். ராஜா அவனுக்கு அவர்கிட்ட போய் அதை கொடுத்து கொண்டிருக்கும் போது ராஜா பார்த்து, ஏன் இப்படி துக்க முகமா இருக்கேன்னு சொல்லி ராஜா அதை பார்த்து கேட்கிறாரு. ராஜா அவன் 20ஆம் வருடம் நிசான மாதத்துல இப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு பாக்குறோம். இந்த ராஜாவின் ஆட்சி 20ஆம் வருடத்துல இருந்து 12 வருடங்கள் பார்க்கிறோம். அப்படி போய் அவன் துக்கமுகமா இருக்கிறத பார்த்து, ஏன் இப்படி ரொம்ப எப்பவும் சந்தோஷமா உற்சாகமா இருக்கியே, ஏன் உனக்கு வாட் ஹேப்பன் சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு பதிலுக்கு, பிதாக்களின் கல்லறைகள் நிறைந்த நகரமாகிய எங்களுடைய எருசலேம்ல அது பாழாக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது காணப்படுகிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீர் என்னை தயவு செய்து எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்கிறான். அப்போ இதை கேட்டவொன்னு ராஜா, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வினாவதுக்கு முன்பாகவே நீர் என்னை யூதா தேசத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போ யூதா தேசத்துக்கு அனுப்பி எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கிறான். அடுத்ததாக சொல்றான், அந்த நதியை தாண்டி நான் போகணும், நதிக்கு அப்புறம் தேசாதிபதிகள் வழியில என்னை விடமாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க கடிதம் கொடுக்கணும். எவ்வளவு வயசா நெகேமியா பாருங்க, எவ்வளவு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. கேட்ட உடனே பதஷ்டப்பட்டு உடனே அவன் கிளம்பல. ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ராஜாட்ட சொல்றான், எனக்கு பர்மிஷன் கொடுங்க, யூதாக்கு நீங்க அனுப்பணும். அடுத்ததாக நான் நதிகளை எல்லாம் கடந்து போகும்போது தேசாதிபதிகள் எல்லாம் வழியில தடை பண்ணுவாங்க, கடிதம் கொடுக்கணும். அரண் அலங்கம் இவைகளெல்லாம் சீர்படுத்தணும், அதையெல்லாம் பயங்கரமா அழிந்து காணப்படுது. அப்போ அதற்கு எனக்கு மரங்கள் வேணும். அந்த மரங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொடுப்பது யாரு? வனத்து காவலானாகிய அசாப் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அசாப் அவன் வனத்து காவலானுக்கு தலைவனா இருக்கிறான், ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கான். அவனுக்கிட்ட எனக்கு லெட்டர், அவனுக்கு ஒரு கடிதம் நீங்க கொடுக்கணும். ஆகவே 3 காரியங்களை பாருங்க. அவன் சொல்றான், எனக்கு பர்மிஷன் கொடுங்க, அடுத்தது தேசாதிபதிகளுக்கு கடிதம் கொடுங்க, வழியில அவங்க பர்மிட் பண்ணாதான் நான் நதியில வழியா போய் அப்புறம் போய் யூதாக்கு போக முடியும். அடுத்ததாக எனக்கு மரங்கள் கிடைக்கணும், அதற்கு நான் அந்த கடிதம் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு அந்த மரங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி தெளிவாக ராஜா நெகேமியா சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ இப்படி காரியங்கள் சொல்லும் போது ராஜா உடனே அதற்கு பர்மிஷன் கொடுக்கிறார் பாருங்க. அவர் உடனே சந்தோஷமாக ராஜா அவனுக்கு இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பி வைக்கிறார். ஓ, இப்படிப்பட்ட காரியங்கள்ல எடுத்து சொல்லும் போது என்ன அவன் மனசுல இருந்துச்சுன்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருக்கிறதுன்ற நம்பிக்கையோடு அவன் கேட்கிறான். ராஜா ஒப்புக்கொண்டார். அப்போ தேவனை நோக்கி கூப்பிட்டு தான் எந்த காரியத்தையும் இதுல அறிந்து கொள்வது. ராஜா இடத்துல போய் கேட்கிறான், ராஜா பர்மிஷன் கொடுப்பாரா என்னெல்லாம் அவன் டவுட்டே பண்ணல. தேவனை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க, நீங்க மோசேக்கு கட்டளையிட்ட மாதிரி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் ராஜாட்ட போறான். ராஜா கேட்டோன்னே உடனே அவர்கிட்ட 3 காரியங்களை சொல்லி பர்மிஷன் வாங்கி அழகாக அவன் என்ன செய்யறான் பாருங்க, சேர்வைக்காரரையும் நிறைய இராணுவ வீரர்களையும் குதிரை வீரரையும் அவனை அனுப்பி வைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப ஹாப்பியா வரும்போது இந்த நெகேமியாக்கு பகைவர்களும் இருக்கிறாங்க பாருங்க. ஓரானியன் ஆகிய சன்பல்லாத்து, அம்மோனியன் ஆகிய தொபியா, இந்த 2 பேரும் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நெகேமியாக்கு ரொம்ப எதிராளிகள் சன்பல்லாத்து, அம்மோனியன் ஆகிய தொபியா. இந்த 2 பேரும் இஸ்ரவேலருக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறானா இவன் அப்படின்னு சொல்லி விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப வசனமா ஆயிட்டாங்களாம். இவன் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறான், யூதா தேசத்துக்கு வரான், இவன் இஸ்ரவேலுக்கு ஹெல்ப் பண்ண வரானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆகவே யாருக்கும் தெரியாம என்ன செய்யறான், யாருக்கும் தெரியாம அங்க போய் நகர சோதனை பண்றான். எல்லாரோடையும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஆனா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லை. போய் இரவுல போய் நகர சோதனை பண்ணிட்டு யூதருக்கு மட்டும் தான் வந்த நோக்கத்தையும் ராஜாவை பற்றிய பரலோகத்தில் தேவன் உதவி செய்வார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அவன் ராஜாவை பற்றி தெளிவா சொல்றான்.
இந்த ராஜா எனக்கு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்றான். பரலோகத்துல தேவன் உதவுவார் என்று சொல்லி எழுந்து கட்டுவோம். மற்றவர்களுக்கு உங்களுக்கு பங்கு, நீங்க வேற யார்ட்டையும் உங்களுக்கு பங்கு கிடையாது, எந்த பார்ட்டியும் கிடையாது. இந்த வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப அழகா எனக்கு தெரிஞ்சு, நம்ம கூட அதை யூஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தைகள். நம்ம பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, பங்கும் இல்லை உங்களுக்கு பாத்தியமும் இல்லை, நம்ம கடவுளை நம்பி தேவனை நோக்கி பார்ப்போம் அப்படின்னு அந்த யூத ஜனங்களுக்கு எழுந்து கட்டுவோம். நம்ம இந்த இடிந்து போன இந்த அலங்கத்தையும் இந்த சுட்டரிக்கப்பட்ட வாசல்களையும் நம்ம சரியாக எடுத்து கட்டுவோம்னு சொல்லி அறைகோல் விடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நேரத்துல நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியன் தேவனை நோக்கி பார்க்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனை தேவனை நோக்கி அவர் பார்க்கும் பொழுது அந்த எலியாசின் சகோதரன் என்ன செய்யறாங்க, இதுல எலியாசின் சகோதரன் ஆசாரியர்கள் சேர்ந்து ஆட்டு வாசலை கட்டுறாங்க. முதல்ல ஆட்டு வாசலை கட்டி பிரதிஷ்டை பண்றாங்க. அப்புறம் எரிகோவையும் கட்டுறாங்க. அருகே வெளியின் குமாரன் சக்கூர் அந்த எரிகோவை கட்டி முடிக்கிறான். அந்த பக்கத்துல அதுல இடிந்த இடங்கள் எல்லாம் கட்டுறான். அப்புறம் மீன் வாசல், முதல்ல ஆட்டு வாசல் அப்புறம் மீன் வாசல் சொல்றாங்க. எல்லாம் அந்த வியாபாரத்தை சார்ந்ததாக காணப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க என்னன்னா ஆட்டு வாசல் சொல்லும் போது ஆடுகளை பலியிடுறது, அடுத்தது மீன் வாசல் சொல்லும் போது அதே போல அதுல அந்த கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறது, அந்த காணிக்கை மூலமாக கொண்டு போய் மறுபடியும் படைக்கப்படுது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அழிந்து போனதெல்லாம் அவங்க எழுந்து கட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உரியாவின் மகன் பழுது பார்க்கிறான். உரியாவின் மகன் அங்க என்ன செய்யறான்னா பழுது பார்க்கிறான். அப்போ அந்த நேரத்துல பிரபுவாகிய எருசலேமின் மறுபாதி பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்க்கிறாங்க. பாருங்க, பெண்கள் கூட அதுல வேலையில செய்யறாங்கன்னு சொல்லி நான் பாக்குறோம். அதனாலதான் இந்த குறிப்பை நான் எடுத்து வைத்தேன். குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். ஏதோ ஆண்கள்லாம் செய்து கொண்டிருக்காங்கன்னு அவங்க அமைதலா இல்ல, குமாரத்திகளும் சேர்ந்து அந்த பழுது பார்த்து கட்டினார்கள், பள்ளத்தாக்கு வாசலை கட்டினார்கள் சொல்லி பார்க்கிறோம். சோ இப்படியாக இந்த அழகாக அவருடைய தீர்மானத்தின்படி அவர் அழைத்த அழைப்பின்படி நெகேமியா ஆண்டவரை நோக்கி பார்த்து ராஜாவனத்துல பர்மிஷன் வாங்கி வந்து தெளிவாக இந்த காரியங்களை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்துல நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சன்பல்லாத்து தொபியார் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு பேரும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓஹோ இவன் வந்திருக்கானா, சரி, ஆனா இந்த மதில்கள்லாம் கட்டட்டும், ஒரு நரி அதுல ஏறி போச்சுனாலே மதில் எல்லாம் இடிந்து போகும், இவங்க என்ன மதில்களை கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேலியா சொல்ற செய்தி அவனுக்கு வருது, சன்பல்லாத்தும் தொபியா. அப்போ இரவும் பகலும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ இரவும் பகலும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது அதற்கு ஜாமக்காரர்களை அமைத்து வைக்கிறான்னு பாருங்க. நைட் அண்ட் டே ஜெபம் பண்றதுக்காக ஜாமக்காரர்களை அங்க அந்த இடத்துல அவர்களை அழைத்து இந்த யூதர்கள் மத்தியில அவர்களை அழைத்து நீங்க ஜெபிக்கணும்னு. அதே நேரத்துல அலங்கத்துக்கு பின்னாடி பள்ளமான இடத்தை உருவாக்குறாங்க. அந்த அலங்கம் இடிந்திருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால பள்ளமான இடம், ஈட்டி, வில்லு, அம்பு, பட்டயங்கள் இவற்றெல்லாம் வைத்து ஜனங்கள் குடும்பமாக அங்க நிறுத்தி வைக்கப்படுறாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு ஏதாவது நமக்கு எதிரிகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கத்துல பள்ளங்களை உருவாக்கி அம்புகளையும் பட்டயங்களையும் வைத்து தேவன் இந்த நேரத்துல என்ன சொல்றார், தேவன் செவி சாய்த்து அவர்களை அபத்தமாக்கினார். சோ இந்த அவர்கள் யாருமே வராதபடி தடுத்து நிறுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பின்பு தங்கள் வேலையை இப்படி அவர்கள் தடை செய்த பிறகு ராத்திரி ஜாமக்காரெல்லாம் சேர்த்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் குடும்பமா நின்று கொண்டிருக்கிறாங்க. வில்லு, அம்பு எல்லாம் வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. பள்ளமான இடத்தை உருவாக்கிட்டாங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்களால அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் எதிராளிகளுடைய முயற்சிகள் எல்லாம் அபத்தமாக்கப்பட்டு பின்பு அவர்கள் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக மறுபடியும் அந்த அலங்கத்திற்கு போய் அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்கள், ஸ்திரீகள், யூதர்கள், சகோதரர்கள் மேல் முறையிடுகிற இந்த சத்தம் ஒரு சத்தம் கேட்குது, பயங்கரமான கூக்குரல் கேட்குது. என்ன சத்தம் அது கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா ஜனங்கள், ஸ்திரீகளும் யூதர்களை குறித்து, யூதர்களாகிய சகோதரர்கள், அவருடைய சகோதரர்கள் மேல் முறையிடுகிற கூக்குரல் சத்தம் கேட்குது. அப்போ உடனே நெகேமியா என்ன செய்யறாரு, என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்த்தா என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அந்த எல்லாம் தப்பிச்சு வந்திருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு உடைமைகள் வேணும், பணம் வேணும், சாப்பாடு வேணும், என்ன பண்ணேன்னு சொல்லும் போது அவங்ககிட்ட உண்டான காரியங்கள் எல்லாம் அடகு வைத்திருக்கிறாங்க. இவங்ககிட்ட அடகு வைத்து வட்டியை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. யாரு, இந்த யூதர்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க இந்த புறமதஸ்தர் மத்தியில ஜனங்கள், ஸ்திரீகள் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா, அந்த யூதர்கள் கிட்ட அவங்க அடகு வைத்து
அவர்களுக்கு திருப்பி வட்டி கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி செய்து கொண்டு இருக்காங்க. ஆனா அந்த வட்டி அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே அழிந்து போயிருக்குது, சரியான வேலை இல்லாதனால. அப்போ திரும்ப கொடுக்க முடியும். உடனே அவர்கள் பயங்கரமான அவர் கூக்குரல் இடுறாங்க, இப்படி வட்டி மேல வட்டி கேட்கறீங்களே, பரிதானத்தை வாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நெகேமியா போய் சொல்றாரு, நம்முடைய தேவனுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டாமா? ரொம்ப அழகா அந்த காரியத்தை அது மட்டும் தான் குறித்து வைத்தேன். நாம இப்படி செய்யலாமா? நீங்க நம்முடைய தேவனுக்கு பயந்து நம்ம நடக்க வேண்டாமா என்று சொல்லி ஆசாரியர்கள் மூலமாக ஆணையிட அவன் உத்தரவிட்டான். அப்படி தவறினால் உதறி போடுங்கள். அப்படி ஏதாவது திருப்பி அதே மாதிரி பண்ணாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிடுவோம், விட்டு விலக்கிடணும். ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்து ஜனங்கள், உடனே ஜனங்கள் பாருங்க, ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்து ஜனங்கள் அதன்படி செய்தார்கள். அவங்க திருப்பி வாங்கவே இல்லையா. 12 years அந்த 20 to 32 பாத்தீங்கன்னா படியை வாங்காமல் முன்னோர்கள் போல் அதிகாரம் செலுத்தாமல் தேவனுக்கு பயந்து இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த நெகேமியா அந்த இடத்துல போய் ரொம்ப அழகா அதை தடுத்து நிறுத்தி தவறான காரியத்திலிருந்து அவங்களை விலக்கி தேவனுக்கு பயந்து அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தார்கள் பார்க்கிறோம். யூதரும் மூப்பரும் புறஜாதிகளில் இருந்து வந்தவரும் நெகேமியா பந்தியில் சாப்பிட்டார்கள் பார்க்கிறோம். யூதர், மூப்பர், புறஜாதிகள் எல்லாரும் நெகேமியோட சேர்ந்து பந்தியில் சாப்பிட்டார்கள். தேவனே ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றுக்கும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த ஜெபத்தை தான் நம்ம நினைக்கணும். நெகேமியா அடிக்கடி சொல்றது, என்னை நினைத்தரலும், நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும். இந்த ஜனத்துக்கு நான் செய்த காரியத்தை எல்லாம் நீங்க பாக்குறீங்க. தேவனே நீங்க நன்மை உண்டாக எனக்கு இதரணும். தேவனே நீர் இறங்கும். மோசைக்கு சொன்ன பாரு நீங்க இறங்கும்னு சொன்னது போல இந்த இடத்துல நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் சொல்லி அந்த இடத்துல அழகாக அந்த காரியத்தை செய்யறான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. கதவு போடாத நிலையில இந்த சன்பலாத்து தொபியாவும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு திருப்பி அவனுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. 4 தடவை எழுதுறாங்க, நீங்க வாங்க, உங்களை வந்து பார்க்கணும், நீங்க செய்யற காரியம் என்ன, கலகம் பண்ணுறீங்க, அலங்கத்தை கட்டணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கீங்க, ராஜாவாகணும்னு பாக்குறீங்களா? அவங்க சொல்ற காரியங்கள்லாம் பாருங்க, கலகம் பண்றீங்க, அலங்கம் கட்டுறீங்க, ராஜாவாக பாக்குறீங்க, ராஜாவுக்கு இது எட்டினால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை குறித்து லெட்டர் எழுதுறாங்க. ஆனா அவர் திருப்பி வரவே, நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. 5வது முறையும் உத்தரவு இல்லாம அனுப்புறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அது உன் மன எண்ணத்துலதான் நீ சொல்லி கொண்டிருக்கிற, நாங்கள் அந்த எண்ணம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது, தேவன் எங்களை திடப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். 5 தடவை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு பதில் அவர் சொல்றது பாருங்க, தேவன் எங்களை திடப்படுத்தி இருக்கிறார், போகாமல் இருந்து தேவனை சார்ந்து 50 நாளுக்குள் அலங்கத்தை முடித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த சாத்தானுக்கு, அந்த விரோதிக்கு அடிபணிந்து போகாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் பேர்ல பற்றுதலா வைத்து திடப்படுத்தி கொண்டான், தன் கைகளை திடப்படுத்தி கொண்டு அழகாக இந்த அலங்கத்தை கட்டி முடித்தான்னு பார்க்கிறோம். பகைஞர் சுற்றுப்புறத்தார் பார்த்து தேவனால் கை கூடி வந்தது என்றார்களாம். பகைவரும் பார்த்தாங்களாம், சுற்றுப்புறத்தார் எல்லாரும் பார்த்து இது தேவனால் ஆனதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ 7 நாள் பண்டிகை நடந்தது, 8ஆம் நாள் விசேஷ ஆசாரிப்பு நடந்தது சொல்லி பார்க்கிறோம். அந்த தண்ணீர் வாசல் முன் வீதியில் ஒரு கூடி இஸ்ரவேல் கொடுத்து நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து படித்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த கொண்டாட்டம் எல்லாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை புத்தகத்தை அவர்கள் ரொம்ப அழகா யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கிறோம். அதை படிக்கிறாங்க. எஸ்ரா தான் எடுத்து படிக்கிறாரு. அவர் வேத பாரதத்தினால எஸ்ராவுக்கு அது சொல்லப்பட்டது. கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆமேன் ஆமேன் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து பணிந்து அவர்கள் நன்றாக மற்றவர்களை அறிந்து கொண்டு ஒருவரோடு விளக்கம் செய்து இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து விளக்கம் செய்து அழகாக இந்த கொண்டாட்டத்தை அவர்கள் ஆசரிப்பு செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அழுகுறாங்க ஜனங்க, ரொம்ப சந்தோஷத்துல அழுகும் போது நெகேமியா சொல்றாரு, இது பரிசுத்த நாள், நீங்க அழக்கூடாது, நீங்க போய் கொழுமையானதை நன்றாக சமைத்து சாப்பிட்டு ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்றார். இது நமக்கு தேவையான வசனம், நமக்கு தெரிந்த வசனம். எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்கு கொடுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, நீங்க அழக்கூடாது, இது பரிசுத்த நாள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டு அழகாக இதுல எடுத்துரைத்தான்னு பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்துல அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து விளக்கம் கொடுக்கிறாரு. ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினாரு, பகலிலே மேகஸ்தம்பம், இஸ்ரேல் ஜனங்களை எப்படி காப்பாற்றினார், இரவில் அக்னி ஸ்தம்பம், அதே போல சீனாய் மலையிலிருந்து நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டது, பசிக்கு அப்பம், தாகத்திற்கு கண்மலை என்று தண்ணி, கடினப்பட்ட இதயத்தை மன்னித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். 40 வருடம் வழி நடத்தினான்னு பார்க்கிறோம். பிள்ளைகள் வானத்துக்கு நட்சத்திரங்களை போல பழகி பெருகினாலும் சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி
இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து நாங்க ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டி இன்று நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். சோ நமக்கு நம்ம அக்கிரமம் செய்து வந்தோம், அதனாலதான் இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வந்தது. இன்றைக்கு தப்பித்து கொண்டு வந்திருக்கிறோம், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருவார்னு சொல்லி அந்த ரட்சிப்பு சந்தோஷமாக அந்த ரட்சிப்பை ஆண்டவருக்கு துதித்து இந்த வருஷம் அந்த நியாயபரமாக எப்படி ஆண்டவர் வழி நடக்கிறார் சொல்லி ஆசாரியர், லேவியர், காவலாளர் கீழ்ப்படிந்து ஆலயத்தை பராமரிக்காமல் நாங்கள் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டார்கள் சொல்லி அழகாக சொல்லப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், ஆசாரியர், லேவியர், பாடகர், காவலாளர் நியாயப்பிரமாணத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், ஆலயத்தை கண்டிப்பாக பராமரிக்காமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டார்கள் சொல்லி இதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நெகேமியா எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு சப்போர்ட்டாக அவர் இருந்தாருன்னு சொல்லி இதுல பார்த்து அன்று நம்ம துதிப்போம். இந்த நேரத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூத மனிதர் சந்தோஷமா இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த குறிப்பை வந்து நான் ஸ்டார் போட்டு குறித்து வைத்துக் கொண்டேன். ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும். ஆசாரியர்கள்னா யாரு, நமக்கு அந்த குறிப்பை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஆசாரியர் சொன்னா ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பா நம்ம ஆசாரியர்கள்னா இவங்கதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆசாரியர்கள்னா யாருன்னா கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய தங்களை திடப்படுத்தினவர்கள். ஆரோன், யோசுவா, உரியா, செப்பனியா, மோசே இவர்கள் தான் ஆசாரியர்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆசாரியர். அடுத்தது லேவியர். வணக்கா சிஸ்டர், நீங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. லேவியர் பாத்தீங்கன்னா தேவாலயத்தின் பணிகளை செய்கிறோம். லேவியர் யாரு? தேவாலயத்தின் பணிகளை செய்கிறவங்க. இசைக்கருவி, அப்புறம் இசைக்கருவிகள் எல்லாம் சரியான முறையில இருக்கான்னு பார்க்கவங்க, கட்டடத்தை பராமரிக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தை காவல் காக்கணும், ஆசாரியர் அந்த போதகர்களுக்கு எல்லாம் நியாயம் செய்யணும், இதெல்லாம் செய்யறவங்க தான் லேவியர். ஆசாரியர்கள் வந்து கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தவங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த லேவியர், ஆசாரியர்கள், யூத மனிதர் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. எப்படின்னா இந்த 2 குரூப் இருக்காங்க இல்லையா, ஆசாரியர், லேவியர். இந்த நாள்ல நான் அதை குறித்து நான் அதிகமா யோசித்தேன். யூத மனிதர்கள் இவங்க 2 பேரை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். ஓய்வு நாளில் வியாபாரத்தை கண்டித்தார்கள். ஏன் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா, நெகேமியா ஒரு காரியத்தை அதை அறிந்து கொள்ளுகிறான். என்னன்னா அதுல வந்து அதை சொல்ல போனா ரொம்ப நேரம் ஆகும். அந்த பங்குகள்லாம் கொடுக்கப்படுது, நம்ம பரிசுகள்லாம் கொடுக்கப்படுது, காணிக்கையெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு இடத்துல சேர்த்து வைத்து அதை வந்து ஆசிரியர்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், அவர்களுக்குரியதை கொடுக்கணும், லேவியர்களுக்கு கொடுக்கணும், இன்னும் மற்ற பராமரிப்பு செய்யறவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ இந்த பகிர்ந்து கொடுக்கறதுல இந்த சில எதிராளிகள் என்ன செய்யறாங்க, வந்து அந்த இடத்துல ஒரு அறையை அவங்களுக்கு தங்களுக்கு வைத்து கொண்டு அதுல இருந்து சரியான முறையில சேலரி அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்காம, அதுல வேலை செய்யறவங்க சம்பளம் கொடுக்காம இருந்ததை அவனை அறிந்து கொண்டான். நெகேமியா என்ன பண்றாரு, இந்த 12 வருஷத்துல ராஜாட்ட மறுபடியும் போடுறாரு. அந்த சூசான் நகரத்துக்கு போய் ராஜாட்ட போயிட்டு மறுபடியும் நான் இந்த காரியம்லாம் செய்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வர்ற நேரத்துல இந்த காரியம் நடந்திருக்கு. இதை பார்த்தோன்னா ரொம்ப வருத்தமாயிட்டு உடனே அது என்ன செய்யறாரு, அந்த அறைக்குள்ள நுழைந்து எல்லாவற்றையும் வெளியே தூக்கி போட்டுட்டு சரியான முறையில இதுல வந்து வைக்க வேண்டிய காரியங்கள் மட்டும் தான் வைக்கப்படணும்னு சொல்லி ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டியதை, லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டியதை, அந்த வேதப்பாரர்களுக்கு கொடுக்க வேண்டியதை, அந்த பங்குகளை எல்லாம் சரியான முறையில சேலரி கொடுக்குறவங்க, சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் சரியான முறையில கொடுத்து அவர் சொன்ன காரியம். இந்த ஆசாரியர், லேவியர்கள்லாம் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள். தேவனே எனக்கு அவர்கள் மேல் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு, அவர்கள் உண்மை உள்ளவர்கள், ஆகவே அவர்களை நான் இந்த இடத்துல நியமிக்கிறேன்னு சொல்லி ஆசாரியர்களையும் லேவியரையும் அவர் நன்றாக சுத்திகரிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு காரியம் செய்யும் போது அந்த இடத்துல தவறுகள் நடக்கலன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இந்த ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூத மனிதன் சந்தோஷமா இருந்தாரு. இந்த பிரீஸ்ட் மேலையும் இந்த ஆலயத்துல அவங்க உதவி செய்யற அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவர்கள் மேலேயும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இப்படி காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனே அப்போ என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் நினைத்த பிறகு நெகேமியா ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் சுத்திகரித்து என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ரிப்பீட்டடா சொல்ற காரியம், தேவனே எனக்கு நன்மை உண்டாக இதை செய்யும் சொல்லி சொல்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நேரத்துல இந்த நெகேமியாவுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு பான பத்திரக்காரனாக இருக்கிறவரை இந்த இடத்துல அழகாக அவர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியத்தை பற்றி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப 2 காரியம் விளங்கும். 2 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு. முதல் மூவ்மெண்ட் என்னன்னா, எகிப்திலிருந்து கானானுக்கு போற ஒரு மூவ்மெண்ட். 2வது பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போற ஒரு மூவ்மெண்ட்.
இந்த 2 மூமெண்ட் தான் நம்ம பழைய பாட்டுல பார்க்கிற காரியம். எகிப்திலிருந்து கானானுக்கு போற மூமெண்ட், அடுத்தது பாபிலோன்ல இருந்து எருசலேம் போற. பாபிலோன்ல இருந்து தான் சிறைப்படு தப்பினவர்கள் தான் எருசலேமுக்கு வந்திருக்காங்க. சோ நம்ம என்ன பார்த்தோம், இந்த எகிப்திலிருந்து போற காரியங்கள் என்ன, கம்மிங் அவுட் ஆஃப் சின், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக தான் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை அடைய முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பர்சனல் லைஃபை குறித்தது. எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற மூமெண்ட் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை குறித்தது. ஆனால் பாபிலோன்ல எருசலேமுக்கு போற காரியம் ஒரு கார்பரேட் லைஃப். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நான் நிறைய காரியங்களை சுருக்கமா சொல்லிட்டேன். நிறைய வியாபாரங்கள் செய்யப்படுது, அதெல்லாம் தடுத்து நிறுத்துறாரு. நெகேமியா நல்ல காரியங்களை செய்யற காரியங்கள்ல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஓய்வு நாள்ல எந்த வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் தடை போடுறாரு. அடுத்தது 2வது காரியம், புற மதத்தார் அவங்க அதுல பெண் கொள்ளக்கூடாது, அடுத்த ஜாதியோடு அடுத்த மத புற ஜாதியோடு நம்ம பெண் கொள்ளக்கூடாது, அது ஒரு கண்டிஷன் போடுறாரு. அப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும்ன்றது அந்த கண்டிஷன் போடுறாரு. சோ இவர் செய்யற காரியங்கள் பாருங்க, வியாபாரம் செய்யறேன், ஓய்வு நாள்ல வியாபாரம் பண்ணக்கூடாது, நைட் தங்குறாங்க, அது எப்படி நைட் தங்குவீங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர் செய்யும் போதுதான் கார்பரேட் லைஃப். பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போகணும்னா, அவர்கள் சீர்பட்டு அவர்கள் எருசலேமுக்கு வரணும்னா, அந்த கார்பரேட் லைஃப்ல ஒரு சேஞ்ச், கமிங் இன் டு ஃபெலோஷிப் வித் அதர்ஸ் இன் a genuine expression of body of Jesus Christ. So body of Christ னுடைய நம்ம ஃபெலோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்டா மாறும். முதல்ல அதுல பார்த்தோம், எகிப்திலிருந்து கானான் போறது பாவத்திலிருந்து விடுதலைன்னு பாக்குறோம். பட் இந்த பாபிலோன்ல எருசலேம் போறது காரியம் பாக்குறோம், பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நம்ம ஜெனுவின் ஃபெலோஷிப் அதான் பாக்குறோம். எல்லாரோடையும் அவருக்கு சந்தோஷமாக இருந்தாங்கன்னு பாக்குறோம். எல்லாரோடையும் அவர் சந்தோஷமா, நெகேமியா, ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அவர்கள் சந்தோஷமா இருந்தாங்க. அவர்களை குறித்து ஜனங்களுக்கு அதிக சந்தோஷம் இருந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். ஜெனுவின் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பாடி ஆஃப் கிரைஸ்ட் பாக்குறோம். இப்போ பாபிலோன் என்பது கமர்ஷியல் சிஸ்டம், தியாகத்தின் அடையாளமாக நகரமாக காணப்படுது. எருசலேம் தியாகத்தின் நகரம், பாபிலோன் கமர்ஷியல் சிஸ்டம், வியாபார ஸ்தலமாக, வியாபாரத்தின் நகரமாக காணப்படுது. அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுற ஒரே ஒரு குறிப்பு, நெகேமியா was one of the men God used in the movement of his people from Babylon to Jerusalem. One of the men God, நெகேமியா யார் என்றால் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட பலரில் ஒருவர். யார் அவர்? இந்த மூவ்மெண்ட் ஆஃப் his people from Babylon to Jerusalem. பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு அவர்களை கார்பரேட் லைஃப்ல இருந்து அவங்களுடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட், தி எக்ஸ்பிரஷன், தி லவ் வித் அதர்ஸ், ஃபெலோஷிப் வித் அதர்ஸ், தவறுகளை கண்டித்து தவறுகளை விட்டு விலகி நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக சீர்திருத்தப்பட்டவர்களாக அவர்கள் எருசலேமுக்குள்ள நுழையணும்னு சொல்லி ஆண்டவர் நெகேமியாவை பயன்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். வால் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லும் போது வால்ஸ் எல்லாம் நம்ம கட்டினாங்கன்னு பார்க்கறோம் இல்லையா, அலங்கத்தை கட்டினார்கள் பார்க்கிறோம். சால்வேஷன், அது ரட்சிப்பை காண்பிக்கிறது. இந்த வால்ஸ், இந்த எருசலேமுடைய அலங்கங்கள்லாம் என்னது? ரட்சிப்பு, சால்வேஷன். கேட்ஸ் ஆஃப் ஜெருசலேம், அந்த வாசல் சுட்டரிக்கப்பட்டது இல்லையா, அந்த வாசல் எதை குறிக்கிறதுனா பிரைசஸ், துதியை குறிக்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பும் துதியும் உண்டாக்குனவர் நெகேமியா. அந்த எருசலேம்ல அலங்கத்தை கட்டி வாசல் சரி செய்தார் இல்லையா, அவர் ரட்சிப்பையும் துதியையும் மக்கள் மத்தியில அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அதனால்தான் துதித்தாங்க, எல்லாரும் சேர்ந்து துதித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நேரத்துல ஒரே ஒரு காரியம் என்னுடைய மனதுல நான் சில காரியங்கள் நினைத்து அதை சொல்லணும்னு ஒரு ஆசை. இந்த சர்ச் அப்படின்னு சொல்லும் போது வால்ஸ் எல்லாம் உயரமா இருக்குமா, அது ரொம்ப உயரமா கட்டுவாங்க. நம்ம வீடுகள் மாதிரி ஷார்ட்டா இருக்காது இந்த வால்கள்லாம். ஏன் இவ்வளவு சர்ச்சுகளுக்கு வால், ஆலயங்களுக்கு வால் உயரமா இருக்குன்னா, இந்த வேர்ல்டு cannot enter into, இந்த உலகத்திலிருந்து பிரித்து காணப்படணும் ஆலயம், செப்பரேட் ஃப்ரம் த வேர்ல்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். நவ் த வால்ஸ், இன்றைக்கு நம்ம ஆலயங்கள் எப்படி இருக்கு? ஒருவேளை நானே ஒரு ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம்னு பார்க்கிறோம். தே ஆர் லோ, அந்த அளவுக்கு உயரமா இல்லைன்னு நம்ம பார்த்தோம். எல்லாம் யார் வேணாலும் எதிரி குதிச்சு வந்துடலாம் உள்ள. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படி உள்ள மதில்ல எதிரி குதிச்சு வர்றவன் யாருன்னு சொல்றாரு? தீவ்ஸ்ன்னு சொல்றாரு. அவன் திருடன்னு சொல்லி சொல்றாரு. என்ட்ரன்ஸ், ஆனா நுழைவாசல் எப்படி இருக்கு? ஜெருசலேம் நேரோவா இருக்கு, குறுகி இருக்கு. anyone can come into Jerusalem, but no one can enter easily, but they have to come into with the spirit of praises, and the spirit of praises, துதியோடு தான் உள்ள வரணும். and with the salvation,
அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The church lost the spirit of the praises பார்க்கிறோம். துதி ஆராதனை எவ்வளவு இருக்கு நம்ம சர்ச்சஸ்ல. அவங்க பாருங்க ரட்சிப்பு பெற்றுக்கொண்டாங்க, அதே நேரத்துல துதி செலுத்துறதையும் மறக்கவே இல்லை. அவங்க அவ்வளவு அழகா துதி செலுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரம் 13 ஏதாவது நிறைய பார்க்கலாம். இஸ்ரவேலர் மத்தியில் ரட்சிப்பு துதி உண்டாக செய்தவர் நெகேமியா. அதே போல நீங்களும் நானும் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், நமது இடம் எப்படி இருக்கிறது, அவங்க எப்படி நெகேமியா இருந்தாரோ நம்ம இருக்கிற இடத்துல ரட்சிப்பும் துதியும் இருக்குதா, அதற்கு நம்ம காரணகர்த்தாவா இருக்கிறோமா? அவரோட நெகேமியா அதுக்கு காரணகர்த்தாவா இருந்தாரு. அவரோட ராஜாவின் கண்கள் தயவு கிடைத்தது. அவர் ராஜாவுக்கும் அதற்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. எவ்வளவு அருமையாக அவருக்கு படைகளோடு அனுப்பி வைக்கிறார், அவர் அன்பாக அனுப்பி வைக்கிறார். இத்தனைக்கும் அவர் பர்சனல் செக்ரட்டரியா இருந்தா கூட அனுப்பி வைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல தேவனாய கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி வைத்தார் இல்லையா? நமக்கு அனுப்பி வைத்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் சுற்றி திரிந்தார். அன்பாகவே சுற்றி திரிந்து அன்பை எடுத்து சொன்னார், எப்படி வாழணும்னு சொல்லி காண்பித்தார். சிலுவையில போய் மரித்து நம் பாவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். சோ விடுதலை கொடுத்துட்டார். அடுத்தது என்ன நம்ம பார்க்கணும்? துதி செலுத்தணும், துதிக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த ரட்சிப்பையும் துதியையும் பெற்ற நாம் நெகேமியாவை போல நாம் இருக்கிற இடத்துல இருக்க அந்தவர் தாமே வழி செய்வாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு என் துதியை நன்றி ஏறெடுக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான ஒரு டாபிக், ரொம்ப கஷ்டமான டாபிக்கு. இந்த நெகேமியா குறித்து கிட்டத்தட்ட நான் என்னுடைய ஊழிய காலங்களில் ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்க எல்லா ஆண்கள் ஐக்கியத்திலையும், இந்த நம்ம எங்கள் திருமணத்தில் இருக்க எல்லா ஆண்கள் ஐக்கியத்திலையும் நான் போய் ஒரு நாள் செஷன் எடுத்திருக்கேன். ஒரு நாள் முழுவதுமாக 3 செஷன் கம்ப்ளீட்டாக நெகேமியாவுடைய ஊழியத்தை குறித்து மாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். அதை கற்று சுத்தமானால் உங்களுக்கு பயன்படாத ஆசைப்படுறேன். அதை உங்களுடைய பிற்காலத்தை உங்களுக்கு ஒரு ஸ்லைட்ஸாக கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி விதமாக இந்த அருமையான ஒரு ஸ்டடி, இந்த ஸ்டடி ஷார்ட் டைமில் ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. எனக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இந்த ஊழியத்தில் ஈடுபடுவோம். சரி, இப்பொழுது நம்ம ஜெபங்கள் செல்ல போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சகோதரி ஞான உஷா அவர்களுடைய மகள் பினு ஷில்பா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று ஆகியால் அதை கொண்டாடும்படியாக நாம் இயேசு நிமிடத்திலே குழுவின் சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரி பெஸ்ஸி மெம் அவர்கள் ஜெபிப்பார்கள். பெஸ்ஸி இருக்காங்கல்ல? பெஸ்ஸி கேட்குதாம்மா? நான் பேச கேக்குதா? அங்கிள் இப்பதான் கேக்குது. சரி சரி, ஓகே. பெஸ்ஸி பினு ஷில்பாமா வாசிட்டேன். ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மீட்டிங்காக கத்தரை துதிக்கிறேனப்பா. சப்பா கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் கத்தரோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. ஏசப்பா ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே ஏசப்பா இந்த பினு ஷில்பா அவர்களுக்காக துதிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாட கிருபை செஞ்சிருக்கிறீங்களப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அதிக நாட்களை காண கத்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. பிள்ளையோட குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. கணவனை ஆசீர்வதிங்க, கொடுத்திருக்கிற கண்மணி பிள்ளையை ஆசீர்வதிங்க ராஜா ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே ஆண்டவரே, கணவன் செய்யற தொழில வேலையை ஆசீர்வதிங்க. பாஸ்டரா இருக்கிறாங்க, கத்தரை துதிக்கிறேனப்பா. ஆண்டவரே சப்பா, அவருடைய ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஃபினான்ஸ் ரிலேட்டடானது எல்லா காரியங்களும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. சுகம் பலன் ஜீவன் கொடுத்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. இன்னும் கூட பிள்ளைய ஆண்டவரே ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த குடும்பம் ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியுள்ள குடும்பமாக ஆண்டவரே சப்பா, பிறருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு குடும்பமாக மாற்றி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாளுக்கு விசேஷ நாளாக இருக்க வேண்டும்னு கர்த்தருடைய நாமத்தினால அவரோட வாழ்த்துக்கிறோம் தகப்பனே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, அவளை நடத்துங்க. ஏசும் ஜெக ஜல தந்தையே, ஆமென்.
ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறேன் சப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேத வசனங்கள் ஆண்டவரை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திர தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே, ஆண்டவரே பெட்சியுடைய மாமியாருக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நீர் மாற்றி போடுங்க தகப்பனே. ஆண்டவரே, நுரையீரல் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, கல்லீரல் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையுள்ள கரம் அவங்க மேல தொடரும் தொடரணும் தொடரணும். ஆண்டவரே, அவர்களை சுகப்படுத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய தடும்புள்ள கரம் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற கரம் ஆண்டவரே, அவர்களுக்கு அற்புதங்களை செய்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இறக்க செய்யுங்கப்பா. எவன் மேல இறக்கமா இருக்க சித்தமா இருப்பேன்னு அவனுக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, தயவாய் மனதுருகி ஆண்டவரே சகோதரி மேல கரங்களை வைத்து ஆண்டவரே அவர்கள் வேதனை நீங்கி சுகமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. மனுஷரால் கூடாதவைகளப்பா, தேவனால் எல்லாம் கூடு தகப்பனே. மழைதான் கூடும் கர்த்தாவே. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க. அவங்க சாப்பிடுற மருந்து மாத்திரெல்லாம் அந்த கிருமி நோய் கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடியதாக வல்லமை நிறைந்ததாக கர்த்தாவே இருக்க முடிய ரத்தத்தின் வல்லமை அவர்கள் சரீரத்துக்குள்ள இறங்கணும், ஜீவன் இறங்கணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, சகோதரி குளோரி தாமஸ் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவரே வயோதிகத்தினால இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே அவர்கள் நல்ல சுகம் பெற்று பரிபூர்ண சுகத்தோடு இந்த ஆன்லைன் பிரேயர்ல இணைந்து ஆண்டவரே சாட்சியாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே அவர்களுக்கு பூரண சுகத்தை தாங்க. உங்களுடைய கரம் வல்லமுள்ள கரம் அவர்களை தொடரலாப்பா. பலவீனத்தில் உன் பலம் பூரணமாய் விளங்கும் சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, அவர்களுடைய பலவீனத்துல உங்க பலன் பூரணமாக விளங்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக்கிடுங்கப்பா. சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா, தீர்க்காயுசை தாங்கப்பா. அந்த பிள்ளைகள் மகளுக்கு மகன்களுக்கு மருமகளுக்கு பேர குழந்தைகளுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவரே இன்னும் எங்க ஆன்லைன் பிரேயர்ல இருக்கிறவங்க அநேகருக்காக நல்லா ஜெபிப்பார்களப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் ஜீவனை ஆண்டவரே நல்ல தைரியமாக திடகாத்திரமாக வயது போல கழுகுக்கு சமானமாக நீங்க ஆக்கி தந்தரல வேணுமா நான் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆசீர்வதிங்க. அப்படியே வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே சகோதரி ரதிமுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. அவங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்களுடைய கண்ணீரை எல்லாம் தொடங்கியப்பா. அவங்க கண்ணீரோடு வேதனையோடு காரியங்களை பகிர்ந்தாங்க கர்த்தாவே. தகப்பன் இறக்க செய்யுங்கப்பா. அவங்க பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாளப்பா. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அழைப்பு ஒரு இது இல்லாம இந்த தம்பி ஆண்டவரே தனிமையாக மற்றவர்கள் எல்லாம் சொந்தங்கள் எல்லாம் வச்சு அவன் காரியங்களை செய்து வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது கர்த்தாவே உமக்கு தெரியும். ஆண்டவரே இந்த தாய் இவ்வளவு கண்ணீர் வெட்டிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஒருத்தருமே இல்லையப்பா. ஆண்டவரே உங்களுக்கு உதவி அவங்களுக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லை. ஆண்டவரே நீங்க தான் இறங்குங்கப்பா. ஆண்டவரே ஒரே பையன், அந்த பிள்ளையும் அவங்க கிட்ட நல்லா நேசிக்குவாம ஆண்டவரே இப்படி அவங்க இருக்கிற இந்த நிலையில இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுத்து ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. அவங்க கண்ணீர் இல்லாம சந்தோஷமாக வாழணும். எப்போ போன் பண்ணாலும் கண்ணீர் தான். கர்த்தாவே நீங்க மன இறங்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. மனதுருக்கமுள்ள ஆண்டவரே கர்த்தாவே இந்த குடும்பத்தை கட்டுங்கப்பா. அந்த குடும்பத்தை கொண்டு சேருங்கப்பா. இணைத்திரளுங்கப்பா. ஆண்டவரே அன்புனால இணைத்திரளுங்கப்பா. கர்த்தாவே இந்த பையனுக்கு ரட்சிப்பை தாங்க. அருமை மகன் நல்ல ஆண்டவர் பிள்ளையா இருந்து கொயர்லா இருந்து அருமையான பிள்ளை. அந்த பிள்ளை ரெண்டும் ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்குள்ள வரட்டு சத்துருடைய கிரியைகள் அவனுடைய ரட்சிப்புக்கு விரோதமா போராடுகிற பிசாசின் தந்திரங்கள்லாம் நாமத்தினாலே அழிந்து போட்டும் கட்டி கடிந்து செதுக்கிறாப்பா. கர்த்தருடைய வல்லமை அவன் மேல இறங்கி ஆண்டவரே அவன் மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும், பிசாசு கைக்குள்ள இருந்து பிடியில இருந்து விடுவிக்கப்படணும். அந்த மகள் ஆண்டவரே அவனுடைய மாறுதலை பார்த்து மருமகளும் ஆண்டவரே வந்து ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவரே அந்த குழந்தையை இன்னைக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக பிறந்த நாட்களை காண கர்த்தாவே குழந்தைக்கு கிருபை செய்யுங்க, தீர்க்காய் சேர்த்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய வசனத்தினால போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகளை குடும்பங்களில் நீங்க ஏற்படுத்தி தாங்க. அந்த பாட்டியினுடைய மனம் மகிழக்கூடிய கிருபைகளை தாங்க இயேசப்பா. ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல நிரந்தரமான வருமானத்தை நீங்க தாங்க தகப்பனே. கர்த்தாவே நல்ல ஜாப் கிடைச்சி மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. சகோதரி மாரல்ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய மகள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஞான உஷா அவர்களுடைய மருமகளுக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரை சகோதரி எழில் ஸ்டான்லி அக்காவுடைய 2வது மருமகளுக்கு 3 குழந்தைகள் பிறக்கணும். அந்த 3 பேருக்கும் ஆண்டவரே ஹேமா அருள்ராஜ் சகோதரியுடைய மகள்
ஆண்டவர் ஞான உஷா சகோதரி மருமகள் ஸ்டெலி ஸ்டான்லி சகோதரி 2வது மருமகளுக்கு கர்ப்பத்தின் கனிகளை கொடுங்கப்பா. கர்த்தரால் ஒரு ஈவு, அது அந்த ஈவு, அந்த கிஃப்ட் நீங்க தாங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஈவை தாங்க. கர்த்தாவே இறக்க செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் கர்ப்பத்தை தொடுங்கப்பா. ஆண்டவர் எந்த பலவீனங்கள் ஆண்டவர் இருந்தாலும், எந்த ஒவ்வாமைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல அகன்று போகிறேன் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்க வல்லமை இறங்கட்டப்பா. அண்ணாளை கடாட்சித்த தேவனப்பா. ஆண்டவரை எங்களுடைய வேதாகமத்துல எங்களுடைய குடும்பங்கள்ல எங்களுக்கு அறிமுகமான நண்பர்களுக்கு எத்தனை பேருக்கு குறைவை நிறைவாக்கி கொடுத்த தேவனப்பா. ஆண்டவரை எவ்வளவு சாட்சிகளை ஆண்டவரை நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரை அருமையான பிள்ளைகள் 3 பிள்ளைகளை நினைத்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை இறக்க செய்யுங்க. எழில் ஸ்டான்லி சகோதரியுடைய 2வது மருமகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஹேமா அருள்ராஜ் சகோதரியுடைய ஆண்டவரே மருமகளுக்கு நீங்க இறக்க செய்யுங்க ஏசப்பா. மகளுக்கு இறக்க செய்யுங்க ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. வெளிநாட்டுல இருக்கிற அந்த அன்பு மகள் மேல கர்த்தர் கரை இறங்கணும்னு ஜெபிக்கிறோம். ஞான உஷா சகோதரியுடைய மருமகளுக்கு கர்த்தர் இறங்குங்கப்பா. அற்புதம் செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே சாட்சியோடு 3 வரும் தங்களுடைய பேர குழந்தைகளை ஆண்டவரே அந்த சாட்சி சொல்ல அவர்கள் கிடைத்தது நிமித்தமாக தேவ நாம மகிமைப்படும்படியான காரியங்கள் ஆண்டவர் நடக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சாவித்திரி சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய மூத்த மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய பிள்ளைக்கு நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக, நல்ல வாலிப வயதிற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே அவளுக்கு இருக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. திருமண வாழ்க்கையில கர்த்தாவே அவளுக்கு ஆண்டவரை ஒழுங்குபடுத்தி தாங்க, ஏற்படுத்தி தாங்க, உண்டாக்கி தாங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்கப்பா. கர்த்தாவே உடைய பிள்ளை ஆண்டவரை திருமணத்துல ஆண்டவரை விருப்பம் ஆண்டவரை இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே இறக்க செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நீங்க முன்னால செல்லுங்க. எல்லா சத்துருடைய கிரியைகளும் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா சாசின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி செபிக்கிறப்பா. ஆண்டவரை நன்மைகளை அனுபவிக்க சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவே அருமை மகளுக்கு நீங்க கிருபை தந்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டுருங்க தகப்பனே. ஆண்டவரே விடுதலை கொடுத்துருங்க ஈசப்பா. தொட்டு சுகப்படுத்துங்க. நம்முடைய ரட்சிப்புக்குள்ள, நம்முடைய அன்புக்குள்ள ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து வளர ஆண்டவர் நாமம் அந்த தாயார் மூலமாக மகிமைப்பட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஈசப்பா. ஸ்தோத்திரப்பா. ஜெனி ஸ்டான்லி அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய மகனையும் மருமகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தாயே நேசிக்காம இவங்களும் ஆண்டவரே எப்பொழுதும் அன்பு காட்டாம இருக்கிற அந்த நிலையெல்லாம் மாற்றி போட்டுருங்கப்பா. ஆண்டவர் அருமையான பேர குழந்தைகளை கொடுத்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகள் நல்ல அன்பு செலுத்தி அந்த பாட்டி வளர்க்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் நல்ல தேவைக்காக மட்டும் தாயை பயன்படுத்தாமல் ஆண்டவரே அன்பு செலுத்த ஆண்டவரே நிரந்தர உண்மையான அன்பு காட்ட அந்த மகனுக்கு நீங்க கிருபை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. குறைகளை நீக்குங்க தகப்பனே. ஆண்டவர் ரட்சிப்புகளை வழி நடத்துங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அந்த மகன் தாயை நல்ல நேசிக்கணும் கர்த்தாவே. ஆறுதலாக இருக்கணும்ப்பா. மற்ற குடும்பங்கள்ல இருக்கிறது போல தாய்கிட்ட அனுசரித்து அன்பு செலுத்தி ஆலோசனை கேட்டு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நடக்க அன்பு மகனுக்கும் மருமகளுக்கும் நீங்க கிருபைகளை தந்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்ல நாம மகிமைப்பட துதிக்க மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் கிருபையின் தேவனே, தலைமையான மாலை வெள்ளாண்டவரே, ஒரு சிறு குழுவாக கத்த கூட்டிகள் இணைந்திருப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. தேசமாக தேவனின் நல்ல ஆண்டவரே, கர்த்தர் மகத்தான விதத்தில் ஆண்டவரே, நாங்கள் நெகேமியாவுடைய வாழ்க்கை சரிதத்தை ஆண்டவரே நாங்கள் படித்து அதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. நன்றியோடு மெய்த்து கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. செய்திகள் அருமையான மகளை ஆஸ்வதிப்பா. அவர்களுக்கு இருக்கிற அந்த தொண்டையில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை நிமித்தம் கூட அவர்கள் கவலைப்படாமல் ரொம்ப தைரியமாக அந்த மீட்டிங் முழுவதுமாக ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரை தடையும் இல்லாமல் நம்ம எங்களோடு கூட பேசுகிறப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து மகளை ஆசிரியர் சுவாமி மகள் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும் ஜெபிங்க கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே நாளும் ஆண்டவரே இந்த செய்தியை பற்றி பிள்ளையாக ஆண்டவர் நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே அதிகமாக தேவனே நாங்கள் எங்களை நிகழ்மைப்போல் ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும்படியாகவும் சபை கட்டப்படும்படியாகவும் சபையின் கதவுகள் ஆண்டவரே சபையினுடைய ஆண்டவரே அந்த சுவர்கள் கட்டப்படும்படியாக சூழலுடைய நாங்கள் ஆயத்தமாக கருவித்தாரோம் சுவாமி. அந்த சூழல் கட்டப்படாத நிலை ஆண்டவரே அநேக வெளி மக்கள் வந்து அந்த சபைகளில் புகுந்து அதை துஷ்டமாக்கி கொண்டிருக்காங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் சபையை சீர்படுத்துவதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தின் சூழல் எழுப்ப வேண்டும் அப்பா ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்படி நான் எழுப்பும் பொழுது ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே ஆலயத்திற்குள்ள ஆண்டவரே அந்த மெயின் வாசல் வழியாக தான் நுழைய முடியுமே தவிர பக்க வழியாக நுழையவே முடியாது ராஜா. பக்க வழியாக உள்ளே நுழைந்து
சபையை கெடுக்கிற மக்கள் அநேகம் இருக்காங்க ராஜா. அவளை ஆண்டவரே நாங்கள் தடுக்கத்தக்கதாக தேவனே அத்தத்தாமே ஆண்டவரே நாங்கள் சபையின் கதவுகளை கட்டி எழுப்ப கதை கிரிவித்தாரோம்ப்பா. அந்த சூழலை கட்டி எழுப்ப கிரிவித்தாரோம் சுவாமி. ஆண்டவரே நல்ல மெய்ப்பெண் ஆண்டவரே அந்த வருகிறது போலவே ஆண்டவரே அவ்விதமாக தேவனே அவர்கள் சபைக்குள்ளே வர கிருவித்தான் சுவாமி. அப்படி எல்லாம் ஆண்டவரே பக்க வழியாக வருகிற ஆண்டவரை திருடர்கள் வந்து ஆண்டவரை சபையை திருடுகொண்டையாகவும் சபை மக்களை திருடும்படியாகவும் ஆண்டவரே அவர்களை கெடுக்கும்படியாகவும் இருக்கிற சுவாமி ஆகியா தேவனே நாங்கள் அதிக தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய ஆலயங்களுடைய எங்கள் சபையுடைய சூழலை கட்டியெழுப்பதை கிருபித்தார் சுவாமி. தொடர்ந்து கத்தாவே இந்த வேலை ஆண்டவரே இந்த ஊழியத்திலே அநேகர் இணைந்தார்கள், ஜெபித்தார்கள் சுவாமி. எனக்கு இணைய முடியவில்லை அப்பா. ஒருவேளை அவளுக்கு ஆண்டவரே மற்ற ஊழியங்கள் ஒருவேளை அவளுக்கு தடையாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே மற்ற ஊழிய நிமித்தமாக எங்களோடு கூட இணைய முடியாமல் இருக்கலாம் சுவாமி. நல்ல ஆண்டவரே இந்த ஊழியத்தை குறித்து இதை பாரத்தை கொடுக்கும்பொழுது ஆண்டவரே கட்டாயமாக எல்லாரும் இணையவார்களப்பா. கர்த்தர் அந்த பாரத்தை எல்லாருக்கும் கொடுத்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை நாங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுதும் அந்த ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுகிறது தொடர்புறது என்று உணர்ந்து கொண்டவர்களாக விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே இந்த ஊழியத்தை பங்கு பெற வேண்டிய ஆர்வத்தை கற்று கொடுத்தல்லப்பா. ஆர்வம் இருந்தால் போதும் ஆண்டவரே அநேகர் வருவார்கள் ராஜா. ஆர்வம் இல்லாமல் ஆண்டவரே மற்ற ஊழியர்களோடு கூட இணைத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே ஒரு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே பாரம் இல்லாமல் இருந்தால் சுவாமி அவர் கேட்ட வந்து சேர முடியாது ஆண்டவரே. இந்த ஊழியத்தை குறித்த பாரத்தை இந்த ஊழியத்தில் இணைந்திருக்க எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. நீ அந்த பாரத்தை கொடுத்த ஆண்டவரே. இந்த ஊழியத்தை பங்கு பெற வேண்டும், எப்படியாவது 1 மணி நேரமாவது காத்திருந்து கர்த்தர் சமூகத்தை ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை கொடுத்து எல்லோரும் ஆண்டவரை வாஞ்சோடு கூட வந்து பங்கு பெற கற்று கிருபித்து ஆரம்பப்பா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே நாங்கள் நாளாண்டு அநேக விண்ணப்பங்கள் செய்தோமப்பா. நாட்டிற்காக செய்திருக்கிறோம், மக்களுக்காக செய்திருக்கிறோம், ஊழியருக்காக செய்திருக்கிறோம், சபைகளுக்காக செய்திருக்கோம் சுவாமி. ஜபங்கள் எல்லாம் கேட்டு ஆண்டவரே கட்டாயமா ஆண்டவரே நான் கேட்ட ஒவ்வொரு ஜப குறிப்பும் கட்டாயம் பதில் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம்ப்பா. அது நிமித்தம் தேவனே நாங்கள் ஆண்டவரே ஆசிரியத்துக்கு பட்டு ஆண்டவரே இன்னும் சாட்சிகள் அநேக வெளிவர கிருபித்தாருப்பா. நாள் ஆண்டவரே ஒருவரும் சாட்சி வர முன்னிறுத்த ஆண்டவரே வரும் காலங்களில் ஆண்டவரே அநேகர் வரும்படியாக கர்த்தர் கிருபை தந்த ஆண்டவரே அந்த வாஞ்சை கர்த்தர் கட்டளையிட்டு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரத்தை கிருபித்தார் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே இதில் இணைந்திருக்கிற எங்களுடைய இன்று வந்தவர்கள் வர முடியாதவர்கள் எங்களுடைய இனத்தில் அப்பப்பொழுது வந்து போகிறவர்கள் எல்லாருக்கும் எங்கள் தேவை எல்லோரையும் ஆசிர்வதிச்சா. அவரவர் குடும்பங்களை ஆசிர்வதியும், அவருடைய பிரயாசங்களை ஆசிர்வதியும், அவருடைய வாழ்வாதாரங்களை ஆசிர்வதியும், அவருடைய குடும்பத்தின் தேவைகளை ஆசிர்வதியும், அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதியும், முன்னேற்ற பாதையை அவர்கள் நடத்தி சென்று வெற்றிகரமாக தங்கள் தாண்டி சென்று கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை செஞ்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் மத்தியிலும் ஆண்டவரே அற்புதங்களை செய்து அற்புதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை ஆரம்பப்பா. கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே ஊழியம் எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த ஆண்டவரே 1.25 மணி நேரம் ஆண்டவரே பெர்ஃபெக்ட் ஆனந்த சுவாமி கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியம் இன்னும் விருத்தி அடைய வேண்டும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதற்காக பிரயசபை எல்லோரையும் ஆசிர்வதியும், எல்லோரும் இணைந்து செய்ய கிருபித்தாரும், இணைந்து ஜெப கிருபித்தாரும், இணைந்து ஜெபக்களுடைய பகிர்ந்து கொள்ள கிருபித்தாரும், இணைந்து ஆண்டவருடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள கிருபித்தாரும். விதமாக தேவனை ஊழியம் இன்னும் விருத்தி அடைய ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து ஆசிர்வதியும். எல்லா துதிகனமே எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபங்களை பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். பெஸ்ஸி படமா பெஸ்ஸி தெரியுதாமா? பெட்ஸி சரி ஓகே. பெஸ்ஸி தெரியல பாரு. ஓகே மேரிசாம் சிஸ்டர் பாடுங்க. மகிமையுமகி ஓ எல்லாமுமே துதிகனமாகிமையுமகி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதிகனமாகிமையுமகி ஓ எல்லாமுமே துதிகனமாகிமையுமகி ஓ நீரே ராஜாவே. ஆமென்.
ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதனால் மண்ட வந்து யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக செய்தி தம்மைய மகளே கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து பலப்படுத்துவாராக. இவளை கூட வரப்போகிறதான சனிக்கிழமை கமாண்டர் சால்மான் அவர்கள் நம்மோடு கூட அகஸ்வேரு ராஜாவுடைய இறையாண்மை குறித்து எஸ்தர் சரிதத்திலே நமக்கு பயன்படுத்துபவர்கள் எல்லாரும் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வந்து சேருங்கள். சேர்ந்து இந்த வார கடைசியிலே கூட, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தின் கடைசி நாளிலே கூட நம் தேவ சபையில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.